இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பீமா மூங்கில் சாகுபடி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மூங்கில் விஞ்ஞானி முனைவர் என் பாரதி அவர்கள் தரும் தகவல்கள். மூங்கில் காட்டு பயிரா ரோட்ல எல்லா பக்கமே அப்படியே சும்மா இருக்குது. ஆனால் அதில் விளைச்சலே இல்லாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வயல் ஓரமா வரப்பு ஓரமா இருக்குது. காட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மில்லியன் ஹெக்டேர் நிலத்தில் மூங்கில் விளைச்சிட்டு இருக்குது. அது ஃபாரஸ்டில் இருக்குது. அப்புறமா கொஞ்சம் விவசாயிகள் போட்டிருக்காங்க. இதோட மொத்த விளைச்சல் பார்த்தோன்னா 12 மில்லியன் டன் தான் இருக்குது. அதாவது ஒரு ஏக்கருக்கு 1/2 டன் தான் விளைச்சல் வருது. இப்போ அந்த 1/2 டன் வரக்கூடிய விளைச்சல் வரக்கூடிய மூங்கில் எடுத்து நாங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த கடந்த ஒரு 20 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணியோட விளைவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய விளைச்சல் 40 டன். காஞ்ச மூங்கில் 40 டன், பச்சை மூங்கில் 60 டன்னு கொண்டுட்டோம். அப்போ இந்த மூங்கில்ல இந்த மாதிரி ஒரு பயிரா மாத்துறதுனால இது சாதாரண பயிரத்துக்கு கூட நல்லா இருக்குது. நான் பிஹெச்டி பண்ணதெல்லாம் அரிசியில தான் பண்ணேன். நெல்லை பண்ணும்போது ஒரு ஒரு நெல்லோட விவசாயி இன்னைக்கு 10,000 ரூபா 12,000 ரூபாய் லாபம் கிடைக்குதுங்க. ஆனா கரும்பு பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு 30,000 40,000 45,000 லாபம் கிடைக்குது. அதே சமயத்துல மூங்கில் போட்டு விளைச்சி அதில் பண்ணும்போது நமக்கு 1,00,000 ரூபாய் வருமானம் வந்துட்டு இருக்குதுங்க. அப்போ இந்த 1,00,000 வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னாக்க நல்ல வெரைட்டி, நல்ல ரகம் வேணும். அப்புறமா நல்ல தண்ணி விடணும். அப்புறமா நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, மூங்கில்னாக்கா அதுக்கு உரமே வேண்டாம், அதுவே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அப்படிலாம் இல்லை. இதுக்கு நிறைய உரங்கள் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். எப்படி ஒரு ஜெர்சி மாட்டை வளர்க்குறோமோ அது மாதிரி இந்த மூங்கிலை வளர்த்தோன்னா 40 டன் வரும். இன்னைக்கு விறகா வெட்டி கொடுத்தா கூட ஒரு டன் 4,000 ரூபாய் 5,000 ரூபாய். அப்போ 4,000 ரூபாய் பண்ணும்போது 40 டன்னுக்கு 1,60,000 ரூபாய் நமக்கு ஒரு ஏக்கர்ல விவசாயம் கிடைக்குது. அப்போ அதுக்கு வேணுங்கிற செலவு என்ன ஆகும்னாக்க குறையாம ஒரு 50,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நம்ம செலவாயிடும். தண்ணி வைக்கிறதுக்கு, உரம் வைக்கிறதுக்கு, அப்புறமா ஆளுங்க உள்ளுக்குள்ள கூலி வேலை பார்க்கறதுக்கு, அப்புறம் ஹார்வெஸ்டிங் பண்றதுக்கு, அறுவடை பண்றதுக்கு எல்லாம் சேர்த்து 50,000 ஆயிடுது. அப்போ இந்த 50,000 ஆனதுக்கு அப்புறமா நமக்கு வருமானம் நிற்கிறது ஒரு 1,10,000 லட்சம், ஒரு 1,00,000 ரூபாய் தான் நிற்குதுங்க. அப்போ யார் வாங்குவாங்க? எங்க மார்க்கெட் இருக்குது? இது வரைக்கும் பார்த்த மார்க்கெட்லாம் மூங்கிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேர் பண்ணுவாங்க, ஒரு கூடை பின்னுவாங்க, இல்லைன்னா ஒரு கைவினை பொருட்கள் பண்ணுவாங்க. இதோட மார்க்கெட்லாம் ரொம்ப சின்ன மார்க்கெட் தான், ரொம்ப இல்லை. ஆனால் எங்கே பார்த்தாலும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டில் மொத்த ஏர்போர்ட்டும் மூங்கில பண்ணியிருக்காங்க. பிரமாதமான மூங்கில பண்ணியிருக்காங்க. ஒரு ஏர்போர்ட்டே பண்ணியிருக்க அளவுக்கு மூங்கிலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இதே மூங்கில நம்ம ஒரு 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 வேற பொருளுக்கு கொடுத்தோம்னாக்க நிறைய தேவைகள். அதாவது இன்னைக்கு நிலக்கரிக்கு நம்ம இந்தியாவில் ஒரு 1000 மில்லியன் டன் நிலக்கரி ஒரு வருஷத்துக்கு உபயோகிக்கிறோம். கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, 5% குறைக்கணும். எல்லாரும் மூங்கில் மாதிரி மற்ற மரங்களையும் எடுத்து போட்டு உலகில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 5% 50 மில்லியன் டன், அதாவது 500 லட்சம் டன். 500 லட்சம் டன் வேணும்னா குறைஞ்சது ஒரு 12 லட்சம் ஏக்கர்லயாவது பீமா பாம்புங்கிற மூங்கில போட்டாதான் இவ்வளோ பண்ண முடியும். சாதாரண மூங்கில போட்டோம்னாக்க 12 லட்சம் ஏக்கர் காணாது. 120 லட்சம் ஏக்கர் வேணும். அப்போ இதுக்காக இப்போ இந்த மாதிரி புது வகையான மெத்தடில் கண்டுபிடிச்ச மூங்கில நிலக்கரியை மாற்ற முடியும். நிலக்கரி உபயோகிக்கிறதுலேருந்து ஒரு 5%, 10%, 20%, இன்னொரு 3 வருஷத்துல 20% கம்பல்சரியாக எல்லாரும் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க கவர்மெண்ட்லேருந்து. அப்போ அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு 50 லட்சம் ஏக்கர் வேணும். இன்னைக்கு எவ்வளோ ஏக்கர் இருக்குது நம்மகிட்ட? விவசாயிகள் போட்டதெல்லாம் மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னாக்க ஒரு 4-5 லட்சம் ஏக்கர் தான் இருக்குது. இது காணவே காணாது. அது மாதிரி இது நிலக்கரிக்கு மட்டும் சொன்னேன். இன்னைக்கு மூங்கிலிருந்து எத்தனால் பண்றாங்க. எத்தனால்னாக்கா நமக்கு தெரியும், எரிசாராயம் கரும்புலேருந்து வருது. 40 டன் கரும்பு விளைஞ்சதுனாக்க அதுலேருந்து 4 டன் சர்க்கரை கிடைக்குது. சர்க்கரை போக மிச்சமாக இருக்கக்கூடியது மொலாசஸ்ங்கிறது. அந்த மொலாசஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 1.5 டன் வருது ஒரு ஏக்கர்லேருந்து. அதை போட்டு ஃபெர்மெண்டேஷன் பண்ணி நம்ம எரிசாராயமாக மாற்றும் போது நமக்கு ஒரு 450 லிட்டர் வருது. அதாவது ஒரு ஏக்கர்லேருந்து 450 லிட்டர் வருது எத்தனால். ஆனால் அதே தண்ணி, அதே நிலம், குறைஞ்ச லேபரு போட்டு ஒரு மூங்கில வளர்த்தோம்னா 450 லிட்டர் இல்லை, 10,000 லிட்டர் வருது ஒரு ஏக்கர்லேருந்து. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானம் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது.
இப்போ அஸ்ஸாம்ல எல்லா பக்கமும் மூங்கில் இருக்கிறதுனால அவங்க வந்து நுமாலிகர் அப்படிங்கிற இடத்துல பாரத் பெட்ரோலியம் வந்து ஒரு ஒரு எத்தனால் பண்ணக்கூடிய ஃபேக்டரியை போட்டிருக்காங்க. இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னொரு 2 மாதம் 3 மாதத்துல இனாகரேட் பண்ண போகிறாங்க. சரி, இது வந்து எத்தனால் மட்டும்தான். இந்த மூங்கிலை கொண்டு போய் நம்ம சிஎன்ஜி கேஸாக பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க டெல்லியில் போனீங்கன்னா எல்லா பக்கம் சிஎன்ஜி கேஸ் இருக்குது. அப்போ அந்த சிஎன்ஜி கேஸை ஒரு 8 கிலோ மூங்கில் போட்டோம்னாக்க 1 கிலோ கேஸ் வருது. அதாவது ஒரு ஏக்கர்லேருந்து 5 டன்னு கேஸ் வருது. இது பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம நிலத்துக்கு அடியில் இருக்க கேஸ் எடுக்க வேண்டாம். நம்ம நிலத்துல விளைச்ச மூங்கிலிருந்து நம்ம கேஸை மாற்ற முடியும். இதை விட ஒரு புதிய கண்டுபிடிச்சு இப்போ ஷெல் கம்பெனி வச்சிருக்காங்க. என்னன்னா 4 கிலோ மூங்கில் எடுத்து 1 லிட்டர் பெட்ரோல் பண்ண முடியும். ராமர் பிள்ளைலாம் சொன்னாங்க. இப்போ அதை மாதிரி இல்லாமல் இது நிஜமாவே ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி இந்த டெக்னாலஜியை பேட்டன் பண்ணி 4 கிலோ மூங்கிலேருந்து 1 லிட்டர் பெட்ரோல், அதாவது ஒரு ஏக்கர்லேருந்து 10,000 லிட்டர் பெட்ரோல். 1 லிட்டர் பெட்ரோல் இன்னைக்கு 100 ரூபாய். 10,000 லிட்டர் பெட்ரோல் 10 லட்சம் ரூபாய். ஒரு ஏக்கரோட வருமானம் 10 லட்சம் ரூபாய். இப்போ இதுக்கு வேணுங்கிற விஞ்ஞானம் எங்க இருக்கு? மூங்கில தான் இருக்குது. ஏன்னா மூங்கில் ஒரு நாளைக்கு 1.5 அடி வளருது. உலகத்துல எந்த பயிரும் 1.5 அடி வளர்றது இல்லை. அப்போ இப்பேற்பட்ட மூங்கில் நமக்கு புதிய பயிரா? இல்லவே இல்லை. நம்ம கூடயே இருந்திருக்கு. தஞ்சாவூர்ல போனீங்கன்னா ஒரிஜினலா அங்க இருந்தது எல்லாமே மூங்கில் தான் இருந்தது. அதை எடுத்துட்டு நெல் போட்டோம். ஏன்னா அன்னைக்கு வந்து நெல்லுல இருந்து நிறைய லாபம் கிடைச்சது. எல்லாத்துக்கும் அரிசி தேவைப்பட்டது. இன்னைக்கு நெல் போதுமான நெல் இருக்குது. ஆனா நெல் எடுத்துட்டு பண்ண சொல்லலைன்னா, ஆனா இந்த மூங்கில் வளர வைக்கலாம். மூங்கில பயிரா வைக்கலாம். நெல் மாதிரி நல்ல வயல் வேண்டாம், சாதாரண தர போதும். இல்ல வேண்டாத மோசமான வேஸ்ட் லேண்ட் போதும். இல்லையா கலர் நிலம் இருக்குது, ஒரு பயிருமே வளராது. கரும்பு வளராது, புல் வளராது. அங்க மூங்கில் வளர வைக்க முடியும். மூங்கில் ஒரு பெரிய புல்லு. இது எப்போ? இது ஒரு 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால எவல்யூஷன்ல இது வந்து ஒரு பயிரா மாதிரி வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் எவால்வே ஆகலை. மனுஷனை போய் தோண்டி பார்த்தோம்னாக்க மண்ணில் நம்ம குரங்கா இருக்கிறோம். ஒரு கரப்பாம்பூச்சி பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சியாக தான் இருக்குது. மூங்கிலும் ஃபாசில்ல மூங்கிலாக தான் இருக்குது. அப்பேற்பட்ட எவல்யூஷனில் வந்த பிளான்ட்டு. ஆனால் நம்ம இன்னும் உபயோகிக்கலை. இப்போ இதுக்கு வேணும்னு சொல்லி கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பெரிய ஸ்கீம் போட்டு நேஷ்னல் பேம்பு மிஷன் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பேம்பு மிஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வருது. நம்ம தமிழ்நாட்டில் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த வருஷம் 3 லட்சம் செடி விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. மானியத்தில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்ம கொண்டு போய் இந்த மூங்கில வந்து நம்ம ஓரமாக வயல் ஓரமாக கூட நட்டுக்கலாம். ஒரு இல்லைன்னா ஒரு தனி பயிராக கூட போட முடியும். இதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வேணுங்கிறதுக்காக ஒரு தொழிற்சாலைகள் யார் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வைக்கணும். இதுக்காக நான் நிறைய வேலை பார்த்து நிறைய கம்பெனியோட சேர்ந்து இந்த மாதிரி யார் யார் வாங்குறாங்க அந்த லிஸ்ட் போட்டு இதை வந்து அவங்களோட இணைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்தியாவில் பண்ணக்கூடிய இந்த செடி வெளிநாட்டில் வளர்ந்துட்டு இருக்குது. நான் வந்து ஒரு 20 வருஷமா அது மூங்கில வேலை பார்க்கும்போது ஒரு 25 நாட்டில் இங்கே பண்ண மூங்கில் வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஆயில் பாம் பிளான்டேஷனாக இருக்குது, இல்லை ரப்பர் பிளான்டேஷனாக இருக்குது. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு மூங்கில் போட போகிறாங்க. இன்னொரு 10 நாளில் என்னை வந்து மலேசியாவில் கூப்பிட்டுருக்காங்க, போய் பேச போகிறாங்க இதை பற்றி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம், இவ்வளோ பெற்ற பயிர் சும்மா இருக்கான்னு சொல்லி. அப்போது மூங்கில் ஒரு நல்ல பணப்பயிர். 2வது, மூங்கில் காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் எடுத்து, இன்னைக்கு குளோபல் வார்மிங்னா எதனால? கார்பன் டை ஆக்சைடு, கரிமலை வாயு நிறைய இருக்குது. அப்போ அதை இழுத்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவு? 400 கிலோகிராம் 450 கிலோகிராம் ஒரு மரம் இழுத்துக்கிட்டே இருக்குது. எடுத்துட்டு அதில் கார்பனை உறிஞ்சிட்டு ஆக்சிஜன் வெளியே விட்டுருது. எவ்வளோ ஆக்சிஜன் கொடுக்குது? 320 கிலோகிராம் ஒரு மரம். அதாவது நீங்களும் நானும் சுவாசிக்கிறது ஒரு வருஷத்துக்கு 280 கிலோகிராம் தான் வேணும். ஒரு மூங்கில் மரமாகப்பட்டது எவ்வளோ தூரத்துக்கு கொடுக்குனாக்கா நமக்கு வேணுங்கிற சுவாசத்தை மொத்தமாக கொடுத்துருது. நீங்கள் வயலாக போட வேண்டாம். வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரமாக வச்சுருந்தோம்னா வீட்டை சுற்றி போதுமான ஆக்சிஜன் இருக்கும். நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா கூவம் ரிவரில் 2 பக்கமே நடலாம். அந்த ஸ்மெல்லும் இருக்காது. கூவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவு தண்ணிகளும் உறிஞ்சிக்கும். அந்த காற்றுல இருக்கக்கூடிய கரிமலை வாயத்துக்கும் குளோபல் வார்மிங்கை நிப்பாட்டிடும். ஸோ ஒண்டர்ஃபுல் பிளான்ட் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதுலையே மூங்கில். ஆனால் இந்த பயிரை நம்ம பெருசாக எடுத்து பண்ணலை. குரோமோர் பயோடெக்ங்கிற நிறுவனத்தில் என் பேர் டாக்டர் பாரதி. நாங்கள் வந்து ரொம்ப நாளாக ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு நிறைய கண்டுபிடிச்சி இன்னைக்கு இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் வளர்ந்துட்டு இருக்குது. உலகத்தில் நிறைய கண்ட்ரியில் வளர்ந்துட்டு இருக்குது.
இது எல்லாரும் நீங்கள் போட்டு பயன்படணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் என் பாரதி அவர்களை 09434300003 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.